இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் ஒருபோதும் நாடாளுமன்றத்தினுடைய கதவுகள் போராட்டக்காரர்களை பார்த்து பயந்து மூடியது கிடையாது. இன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்ட போது மோடியினுடைய அமித்ஷாவினுடைய காவல்துறை பயந்து நாடாளுமன்றத்தினுடைய கதவுகளை மூடியிருக்கிறார்கள். மோடி அமித்ஷாவினுடைய காவல்துறை கைகளில் எந்திர துப்பாக்கிகளோடு குண்டுகளோடு பல்வேறு ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். மறுமுனையில் அம்பேத்கருடைய படத்தையும் காந்தியினுடைய படத்தையும் வைத்து இந்திய இளைஞர்கள் மோடி அமித்ஷாவினுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னன்னா, ஏதாவது ஒரு இளைஞன் அத்துமீறி ஒருவேளை நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை துப்பாக்கியால் சுடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு விஷுவலாக வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்து ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சிறு பொறியாக ஆரம்பிக்கப்பட்ட கரப்பான் பூச்சி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இன்றைக்கு மோடி அமித்ஷாவுடைய அரசியல் வரலாற்றை முகத்திரையை கிழிக்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஒரு முறையா ரெண்டு முறையா 68 முறை மோடி அமித்ஷாவுடைய ஆட்சியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. நல்லா கேட்டுங்க, 68 முறை. 68 ஒரு வாட்டி நடக்குது, திரும்ப நடக்குது, திரும்ப நடக்குது, திரும்ப நடக்குது. என்ன இது? 2014 நாங்கள் வந்த வல்லரசாவுன்னு சொல்லி வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. 68 முறை நம்முடைய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன தெரியுமா, மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்கு பாஜகவினுடைய ஜே.பி. நட்டா தயாராகிறார் என்கிற செய்தி வருகிறது. அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகலை. ஏன்னா போராட்டம் தீவிரமடையுது. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த ஒரு இளைஞனை வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞனை வந்து காவல்துறை சரமாரியாக அடிக்கிறாங்க. அவன் அசையவே இல்லைங்க. அவன் இந்த இளைஞர்களுக்காக நிற்கிறான், வருங்கால இந்தியாவிற்காக நிற்கிறான். அவனுக்கு அந்த அடியெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லை. அவன் துணிச்சலாக நின்று அதை வாங்கி கொண்டிருக்கிறான். இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். மோடி அமித்ஷாவுடைய காவல்துறை காட்டும் ராண்டித்தனமாக உண்மையில கையில் ஒரு மொபைல் வச்சிருக்கிறான் அந்த பையன். அவனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் அசையாமல் நிற்கிறான். இப்போது என்ன நடந்திருக்கு தெரியுமா, தர்மேந்திர பிரதான அமித்ஷா அழைக்கிறார். எப்பா ஓடி வந்துரு, நீ ராஜினாமா செஞ்சிரு, வேற வழி இல்லை, மாணவர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நடுங்கி போன மோடி அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதானை உடனடியாக சந்திப்பதற்கு வருமாறு சொல்லி இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேங்க, இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினாங்க இது தொடர்பாக. என்ன பேசினாங்க, அதாவது இராணுவமே நீட் தேர்வுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது.